श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 12வது அத்தியாயம் ब्रह्मानन्दे आत्मानन्दः। 51வது श्लोकम्। उपेक्षं द्वेष्यमित्यन्यद् द्वेधा मार्गतृणादिकम् उपेक्षं व्याघ्रसर्पादि द्वेष्यमेवं चतुर्विधम्। आचार्य विद्यारण्यर இந்த அத்தியாயத்தில் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கருத்துன்னு எடுத்துட்டு விசாரணை பண்ண தொடங்கிட்டார். அந்த கருத்து யாக்ஞவல்கர் மைத்ரேயிக்கு செஞ்ச உபதேசம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த லோகத்தில் எல்லோருக்கும் அவங்கள மேலே தான் உண்மையான பிரியம். இந்த விஷயம் பற்றி சொல்லும் போதும் இந்த விஷயம் சொல்கிறது பிரியம் అనేది சொல்கிறதுக்காக இல்லை. அந்த பிரியம் என்பது ஆத்மோடைய ஸ்வரூபம். ஆத்மா అనేది பிரம்மானந்த ஸ்வரூபம். அதனால் நம்ம ஆத்மனை உணர்த்துக்காக இந்த விசாரணை தவிர உங்களை மேலே உங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி, அதனால தான் என்னை கண்டிக்கிறது இல்லை, என்னை பார்க்கறது இல்லை, அப்படி லோக விவகாரங்களில் பேசுகிற மாதிரி பேசுறதுக்காக இல்லை. சாஸ்திரத்துடைய நோக்கம் எப்படியாவது எது சொல்லியாவது நம்மளை நமக்கு காட்டி கொடுக்கணும். அதனால் விசாரணை செய்யும்போது பல கேள்விகள் எல்லாம் வந்தது. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டே வந்தார் ஆச்சாரியர். அப்புறம் நிறைய உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டே சொல்கிறார். அப்படி கடந்த சத்சங்கத்தில் பார்த்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புத்திரன் மேலே, வேற பாரிய மேலே, வேற வஸ்துகள் மேலே, இல்லை உன்ன உடம்பு மேலே, உன்ன மனசு மேலே, உன்னுடைய அறிவு மேலே இருக்கிற பிரியம் எது இருக்கின்றனதோ அது எல்லாமே கூட செகண்டரி தான். அந்த செகண்டரி அப்படின்னு சொல்லும் போதோ இங்கே 4 விஷயங்கள்னு முக்கியமாக ஹைலைட் பண்ணார். இந்த 50, 51 இந்த ஸ்லோகங்களுக்குள்ள பார்த்து முடித்தோம். என்ன சொல்கிறாருன்னா, प्रीति अत्यंत प्रीति 4 ஞாபகம் வச்சுக்கோ. अत्यंत प्रीति, प्रीति, அப்புறம் உபேக்ஷ அண்ட் துவேஷம் 4. అత్యంత ప్రీతి అనేది ఎన్న మేలద ఆత్మ మేల. ప్రీతి అనేది எனக்கு எதெல்லாம் நான் சந்தோஷம் இருக்கிறதுக்கு, எனக்கு பிடிக்கிற போல் இருக்கிறதுக்கு எதில் உதவி செய்கிறதோ அதெல்லாத்து மேலே பிரீத்தி இருக்கு. சிலது எதையுமே நான் கண்டிக்கவே இல்லை. அது கண்டிக்கலைன்னு நான் உபேட்சிக்கிறேன். அதுக்கு உதாரணம் கொடுத்தாரு. போயிட்டுருக்கிற ரோட்டு மேலே அப்படி போகும்போது வழியில் சைடெல்லாம் நிறைய புல் இருக்கு.
எல்லா செடி புல் முள் எல்லாம் பார்க்குறோமா? பார்க்குறது இல்லை, கண்டிக்கிறது இல்லை. ஆனால் எப்போவாது அங்கே நமக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவரோ ஏதாவது பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் நமக்கு பிடிச்சது அனி சொல்கிறோம். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு அது கொஞ்சம் ஆனந்தம் கொடுத்துச்சு. அந்த கலருக்கு எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது ஆல்ரெடி. அதனால இப்போ எனக்கு அது புரியுறது, சரியா, பிடிக்கிறது. அப்போது இல்லைன்னா கண்டிக்கலை, உபேட்சை. அப்புறம் சிலது துவேஷிப்போம். அந்த துவேஷம் அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாருன்னு ஆச்சாரியர் இங்கே வந்து திடீர்னு ஒரு பாம்பு பார்த்தோம். அவர் புலி எக்ஸாம்பிள் கொடுத்தார், டைகர். உடனே நம்ம அது துவேஷிப்போம்னா ஓடி போகணும், தப்பிச்சுக்கணும், அது என்ன கடிச்சிடும், சாப்பிடும். ஸோ லோக்கத்தில் நம்முடைய இன்ட்ராக்ஷன்ஸ் செய்யும்போது இது எல்லாமே இந்த 4 தான், இதுக்கு மிஞ்சி ஒன்றுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் நமக்கு முக்கியம் 4 தான். அப்புறம் என்ன பண்ணார் ஆச்சாரியரோ, அதனால நான் உனக்கு வந்து இந்த ஆத்மா అనేది என்பது 3 வகையாக 3 வார்த்தைகள் சொல்லி சாஸ்திரம் பேசுறது அப்படின்னு அதை பற்றி விவரிக்க தொடங்கிட்டார். அது சொல்லும்போது முதல் கவுனாத்மான்னு ஒன்று சொன்னார். கவுனாத்மான்னா என்னுடைய புத்திரனு, பாரியா, ஒரு வஸ்து ஏதாவது கவுனாத்மானி. அப்புறம் மித்யாத்மா అనేది வந்து ரெண்டாவது. மித்யாத்மான்னா என்ன உடம்பு, என்ன மனசு, என்னுடைய புத்தி, அந்த புத்தியில் இருக்கிற அகங்கார ஜீவபாவனை, இதெல்லாம் வந்து மித்யாத்மா. முதல் கவுனாத்மா வெளியில் இருக்கிறது எல்லாம், எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது எல்லாம். சரி, பஞ்சதசின்னு வந்து இந்த ஸ்லோகங்களை நீங்கள் எப்படி திருப்பி திருப்பி எந்த படித்தாலும் எந்த விளக்கம் கீழே எழுதியிருந்தால் கூட புரியவே புரியாது. அதனால் அதில் வந்து அசல் இப்படி தான் சாரம் எடுத்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விஷயத்தின்னு நம்ம கிரகிச்சு அதை அப்ளை பண்ணி திங்க் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் பஞ்சதசன்னாவே பொதுவாக எல்லா ஆச்சாரியர்களும் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய புஸ்தகம் ஒன்றும், நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம், 10 வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் சரி எதுக்கு அப்படி பெண்டிங்கில் இருக்கட்டும்னு சொல்லி ஆரம்பித்தோம். இனியோ கொஞ்ச நாளெல்லாம் முடியும். அது என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த வார்த்தைகள் தெரியணும், அதோட அர்த்தம் புரிஞ்சால் போதும். கவுனாத்மா எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது இல்லை. அது எதுக்கு ஆத்மான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி அந்தந்த மனுஷன் அவனுடைய அறிவுக்கு தகுந்த போல், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த போல், அந்தந்த கான்டெக்ஸ்டில், அந்தந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அவன் செய்கிற விவகாரத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது ஆத்மானு அவன் நினச்சிக்கிறான். அது முக்கியம் எனக்கு இல்லையா? அதனால ஒரு உதாரணம் கொடுத்தாரு ஆச்சாரியர். இறந்து போகிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வந்து பையன்தான் முக்கிய ஆத்மாவாக இருக்கு. 3வது சொல்லிட்டு சொல்கிற, அப்புறம் 2 சொல்லிட்டோம், அப்புறம் புரியும் உங்களுக்கு. கவுனாத்மா, மித்யாத்மா. ஆனால் முக்கிய ஆத்மா ஏது அசல் முக்கியமாக இருக்கின்றதோ, நிஜமாக அசலான சிசலான ஆத்மா முக்கிய ஆத்மா. இப்போது அந்த முக்கியாத்மா தெரியல நிறைய பேருக்கு, அது முக்கியத்துவமே தெரியல. இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டாருன்னா, இவனும் சரி எனக்கு முக்கியாத்மா தெரிஞ்ச கூட, பட் நிறைய வாட்டி நிறைய பேர் அதெல்லாம் முக்கியமானன்னு சொல்லிட்டு அது பின்னாடி தானே விவகாரத்தில் லோகத்தில் ஓடுறாங்க. ஏன்னு சொன்னால் அவனுக்கு ஐடென்டிஃபைடு வித் தட். அதோட அப்போது இந்த உதாரணம், ஒரு இறந்து போகிற ஒரு மனிதனுக்கு வயசாகி அவனுக்கு வந்து பையன்தான் முக்கியம். இப்போது பையனை கூப்பிட்டுட்டு, இதோ இங்கே சாவி வச்சுருக்கேன், அங்கே பணம் வச்சுருக்கேன், இப்படி அப்புறம் நீ ஒழுங்காக எல்லா கர்மங்களும் பண்ணும். இல்லை
ஆர்த்தோடாக்ஸ்ன்னு அக்னி குத்திரையெல்லாம் பண்ணணும், ஸ்ராதங்களை பண்ணணும், எல்லாம் பண்ணாதான் அப்படி நான் அவனுக்கு ட்ரைனிங் பண்ணுவான். ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள்னு அப்படி ட்ரைனிங் பண்ணி வைப்பான். அவன் அந்த அளவுக்கு இல்லை. மெட்டீரியலிஸ்டிக்கான இவர் என்ன முக்கியமாக கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கோ, வீடு பார்த்துக்கோ, இதெல்லாம் இது பண்ணாது அது பண்ணாது எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பான். என்னென்னா இப்போ அவனும் முக்கியமாக ஆகிப்போச்சு, அதுதான் முக்கிய ஆத்மாவாக இருக்கேன். கேள்வி கேட்டான், அப்படிப்பட்டவனுக்கு பையன் தானே முக்கிய ஆத்மா இருக்கான், அவனுக்கு அவன் செகண்டரி தானே. இன்னொன்று ட்ரெடிஷ்னல் உதாரணம் கொடுத்தாரு. என்ன பையன் இருந்து அவனுக்கு கரெக்டாக ஒழுங்கான கர்ம ஸ்ராத்தம் பண்ணி வச்சாதான் இவர் சொர்க்கத்துக்கு போக முடியும், மேலே லோக்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னா பிரேதமாகவே திண்டாடிட்டு இருப்பான்னு சொல்லி பண்ணுறான்னா அப்போது சார் வித்யாரண்ய சுவாமிஜி இப்போ அவர் முக்கிய ஆத்மா, அவர் மேலே அவருக்கு பிரியமாக இருக்குன்னு சொன்னால் எதுக்கு பையனை கேட்டு இப்படி கெஞ்சி கேட்டு இப்போ அவன் பண்ணாதான் இவரின் கதி, அப்போ பையன் தானே முக்கிய ஆத்மா. இப்படி எல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது. விஷயம் புரியுறதா? அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இந்த சதுர்விதமாக சொல்லிட்டோம், இல்லை 3 ஆத்மாவாக சொல்லிட்டோம். ஆனால் நமக்கு அந்த சதுர்விதமுல ஒரே பதம் முக்கியம், இங்கே ஒரு பதம் தான் முக்கியம். முக்கியாத்மா அத்தியந்த பிரீதி, அதுதான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. மிச்சமெல்லாம் சும்மா சும்மா. சரி, அதுக்கு பிறகு இப்போ அடுத்ததாக இன்னைக்கு பார்க்குற 52வது ஸ்லோகம். ஆத்மா சேஷவுபேக்ஷம் ச த்வேஷம் சேதி சதுர்ஷ்வபி ந வியக்தி நியம கிந்து தத்தத் கார்யாத் ததா ததா. இப்போது இதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுகிற ஸ்லோகங்கள் எல்லாம் கூட சொன்னதே சொல்கிறாரா திரும்பி அப்படின்னு தோணும். அதனால் நான் உங்களுக்கு ஜிஸ்ட்டு கொடுத்துட்டேன். இது கூட அர்த்தம் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் ஒரு 10 ஸ்லோகமாக அது முடிப்போம். இப்போ பாருங்க, என்ன சொன்ன விஷயந்தான். இப்போது ஆத்மா முக்கிய ஆத்மான்னு சொல்லிட்டோம். அது தவிர சேஷக மிச்சம் எதெல்லாம் இருக்கின்றனதோ, இது சேஷி அது சேஷம், அது எல்லாமே கூட அப்படின்னா எது இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கின்றனதோ அதான் உடனே உங்களுக்கு கவுனாத்மா எனக்கு ஞாபகம் வரணும். இப்போ தானே சொன்னேன் அர்த்தம். அந்த சேஷக எனக்கு நெருங்கி பக்கத்தில் அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்னன்னது எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கண்டிக்கல. அவங்க அது என்னோடய லிஸ்ட்டில் மைண்டில் இல்லை. ஆனால் இப்போ இவங்க இருக்கிறதுனால, இந்த பையனால், இந்த பாரியனால், இந்த சொத்துனால எனக்கு அது சொல்லும் போது அது சேஷாக மிச்சம். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல் திங்ஸ். அடுத்தது உபேட்சியம் சொல்லிட்டேன். இப்போதான் பாருங்க, ஆல்ரெடி இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறதா ஆச்சாரியர் மறுபடியும் இங்கே சொல்லிட்டு உபேட்ச, அதுக்கப்புறம் துவேஷம். 4 ஆத்மான்னு சொன்னால் அத்தியந்த பிரீத்தின்னு வச்சுக்கணும், சேஷகான்னு சொன்னால் பிரீத்தின்னு வச்சுக்கணும், உபேக்ஷன்னா உபேக்ஷதா இன்டிஃபரெண்ட், துவேஷம்னா துவேஷந்தான். இந்த மாதிரி சதுர்ஷ்வபி அது 4 விதமாக இருந்தால் கூட இது என்னாச்சு, ந व्यक्ति नियमः किन्तु தத்தத் காரியாத் ததா ததா. என்ன சொல்கிறாருன்னா, இதில் அவனுக்கு அது ரொம்ப அது கச்சிதம் அவனுக்கு அப்படின்னா ஃபர்ம் டிட்டர்மினேஷன். அதுக்கு பேர் தான் व्यक्ति नियमः. ஆனால் கிந்து தத் காரியா ததா ததா. என்ன சொல்கிறாருன்னா, இப்போது பையன் விஷயம் பேசும்போது அது முக்கியமாக இருக்கு இல்லையா, பாரிய விஷயம் பேசும்போது அது முக்கியமாக இருக்கு, இல்லை ஸ்வர்க நரகம் பற்றி அப்படி பேசும்போது அது முக்கியமாக இருக்கு. இந்த மாதிரி
அந்தந்த சரீரம் பற்றி நினைக்கும் போது உதாரணம் எல்லாம் கொடுத்துட்டார் ஆல்ரெடி. எப்படி நான் ஒல்லியாக இருக்கேன், நான் நிறைய சாப்பிட்டு புஷ்டி ஆகணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? அன்னமய கோஷம் முக்கியமாகி போச்சு. சரி, அதுக்கப்புறம் மனசு, அவங்க எல்லாரும் நான் சொன்ன மாதிரி கேட்டால் எனக்கு மனசு நிம்மதி இருக்கும், இல்லைன்னா எனக்கு மனசாந்தி இருக்காது அப்படின்னா மனோமய கோஷத்தோட தாதாத்மியம் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்கலை, இதெல்லாம் பிராணமய கோஷத்தோட தாதாத்மியம். இல்லை நானும் புண்ணியம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும். யார் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு அதுக்கு தபஸ் பண்ணுவான் கஷ்டப்பட்டு. அப்படின்னா இந்த சரீரத்தை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துவான், பரவாயில்ல, ஆனால் எனக்கு முக்கியம் சொர்க்கம். ஏன் யார் அதை நினைக்கிறான்? நீ யார்? ஜீவனாக இருக்கிற நானும் அங்கே போய் இன்னொரு தேவதா சரீரம் எடுத்துக்கிட்டேன். அப்போது விஜ்ஞானமய கோஷத்தோட தாதாத்மியம். புரியுது உங்களுக்கு விஷயம்? இப்படி தான், இப்படி இருந்தால் கூட ஒன்றுக்கு ஒன்று இப்படி அது அப்பப்போ அதை தத்தத் காரியம் யதா யதா ததா ததா அது அப்படி அதை அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ 4 பேசிட்டு இருக்கிறோமா? அத்தியந்த பிரீத்தி உபேக்ஷா துவேஷம். முதல்து மாறவே மாறாது, அடுத்த 3 மாறிட்டே இருக்கும், அடுத்த 3 மாறிட்டே இருக்கும். ஓகே ஜி, ஸ்லோகம் முடிஞ்சா அங்கே ரைட்ஸ் அப்புறம் வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது அதில் இருக்கவே இருக்காது, அங்கே பதங்கள் ஏதோ மாதிரி ஏதுவாங்க. சரி, இப்போ அந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்லோகத்தில் இது எப்படி என்ன லோகத்தில் பாருன்னு உதாரணம் சொல்லி இந்த விஷயத்தினை சொல்ல விரும்புகிறாரு. அதே விஷயந்தான் மறுபடியும் சொல்கிறாரு. உதாரணம் எது? அந்த சிங்கம் விஷயம் பார்த்திருந்தா புலி. ஸ்யாத்வ்யாக்ர சமுகோ த்வேஷ்யஹ யுபேக்ஷஸ்து பரான்முகஹ லாலனாதனுகூலச்சேத் வினோதாயேதி சேஷதாம். அதே உதாரணம் எடுத்துக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு விஷயம். எப்படின்னா வியாக்ர அந்த டைகர் புலி அது என்ன நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. சம்முக வந்துட்டு இருந்தால் துவேஷம் ஓடு, இல்லைன்னா ஏதாவது செய், கையில் துப்பாக்கி இருந்தால் சுட்டுடும், துவேஷ. ஆனால் சப்போஸ் அது அங்கே இருந்துச்சு, ஆனால் என்ன பக்கம் வரல, அது பசிக்கல, அதனால் பார்த்துட்டு சும்மா அது அப்படி பரான்முகமாக போயிட்டுருக்கு. அப்போது உனக்கு அப்படி இருக்கும்போது என்ன, நீ உபேட்சை பண்ணுற. அது ஜூக்கு உள்ளே போகும்போது அது சும்மா ஒரு ஃபென்சிங் தான் இருக்கும், அந்த பக்கம் அது இருக்கு, இந்த பக்கம் நம்ம இருக்கோம். சில வாட்டி அது கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்ணும், ரொம்ப நெருங்கிட்டு குத்தும், பட் ஒன்றும் பண்ணல. அது ஆணி கத்தும், எல்லாம் வாய் காட்டி ஒன்றும் பண்ணல. ஏன்னா எனக்கு கச்சமாக தெரியுமோ அது ஒன்றும் பண்ணாது, அது இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் உபேட்சை நிம்மதி இருக்கேன். சரி, என்ன சொல்ல வர்றாரு? அப்படி சொல்லி சப்போஸ் வீட்டில் வந்து ஒரு புலிக்குட்டின்னு வளர்த்திட்டேன், அப்படி வினோதாய லாலனார்த்த, என்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாய்க்குட்டி பூனைக்குட்டின்னு வச்ச மாதிரி ஃபாரினில் அங்கங்கே நிறைய பேர் புலிக்குட்டின்னு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் பெருசானது கூட தே லேர்ன் ஹவு டு மேனேஜ் இட் அண்ட் அதெல்லாம் என்ன பண்ணுறேன். அப்போது அந்த புலிக்குட்டி பெருசானதுக்கு அப்புறம் அந்த புலி எனக்கு வினோதம் கொடுக்கறதுக்கு ஃபார் மை என்டர்டெயின்மெண்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு, மாறிச்சு. அது வெளியில் எங்கோ இருந்து ஒருவேளை என்னை துரத்திட்டு வந்தால் எனக்கு துவேஷம் வந்து நான் தப்பிச்சுக்கணும், ஓடணும். அது என்னை ஒன்றும் கண்டிக்கலே அப்படியே போகிறதுன்னா உபேட்சை இருக்கு.
ஆனால் அதே எனக்கிட்ட இருந்து நான் வளர்த்து வச்சதுக்கப்புறம் அதே வஸ்து எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா நான் அதனை வளர்த்திட்டேன். அட்டேம்ட் இட். லாலனம் என்ன குழந்தைக்கு சொல்லுவாங்களே, லாலன பாலனை. ஓகே, லாலனம் பண்ணணும் முதல்ல, அப்புறம் பாலனம் பண்ணணும், நல்லா வளர்த்தணும். அது இது லோகத்தில் பார்க்குறதா. இது அப்ளை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும். அதனால என்ன சொல்கிறோம், பொதுவாக கொஞ்ச நாள் பிடிச்சதே அந்த வஸ்துவோ மனுஷனோ அதுக்கப்புறம் பிடிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் பிடிச்ச சத்சங்கம் அதுக்கப்புறம் பிடிக்க மாட்டேங்குது. சில பேருக்கு என்னமோ ஆயிடுச்சு, பிடிக்கலையா என்ன ஆயிடுச்சோ தெரியல, பட் தேவர் நாட் ஏபிள் டு கம். ஓகே, சரி. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு சந்தேகம் வந்தால் இந்த மாதிரி இப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்தால் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வாழ்க்கையினை கண்டக்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறான், என்ன அர்த்தம், எதுக்கு இந்த கேள்வின்னா, இப்போ எனக்கு ஒரு ரூல் ஒன்றும் கிடையாதா, இதுதான் இப்படி பண்ணி ஒரு ரூல் இருந்தால் அது கைட் பண்ணும். அப்போது தெர் இஸ் நோ ரூல் டு கைட். அப்படிப்பட்ட இதுமாக இருக்கும்போதோ இது எப்போது மாறும், எங்கேயாவது மாறும், யாருக்காவது மாறும் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்போது வாழ்க்கையை நடத்துறது அனு ஒருவேளை சந்தேகம் வந்தால் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. व्यक्तीनां नियमो मा भूत् लक्षणातु व्यवस्थितिः आनुकूल्यं प्रतिकूल्यं द्वयाभावश्च लक्षणम्. व्यक्तीनां அப்படின்னா இங்கே அதிலோ ஒரு அட்டாச்மெண்ட் வருது, ஒரு வகை விதமான இது பிரீத்தி இல்லைன்னா துவேஷம் இல்லைன்னா உபேட்சை இதெல்லாம் வருது. அது வியக்தமாகும்போது இங்கே व्यक्ति நாமன்னு சொன்னால் व्यक्तिயான மனுஷன் இல்லை, அது வியக்தமாகும் போதுன்னு அர்த்தம். சரியா? மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அங்கே ஒன்றும் நியமம் இல்லை, நியமம் இல்லை. there is no any steady fast rule. அதுதானே நீங்கள் உங்களோட சந்தேகம். ஓகே, அப்படி அந்த மாதிரி நியமம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம் மாபூத். ஆனால் லக்ஷணாத் ஆனுகூல்யம் பிரதிகூல்யம், இந்த ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் అనేది அதுக்கு அவனவனுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கு. நீ சொல்ல முடியாது, நீ உனக்கே அது பிடிக்கிறது, உனக்கே டீ பிடிக்கிறது, உனக்கே காஃபி பிடிக்கிறது, உனக்கே லட்டு பிடிக்கிறது, உனக்கு இந்த கலர் பிடிக்கிறது. யூ கேனாட் டாஸ்க் லைக் தேட். அதனால் அப்படிப்பட்ட சந்தேகம் வச்சுக்காத. இதுக்கு ஒன்றும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் அப்படி இல்லை. ரூல் இருந்தால் அப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரி என்ன, எல்லோரும் ஒரு மாதிரி இல்லையே. உலகம் வெரைட்டி, அதனால் அவனோட பிஹேவியரில் கூட வெரைட்டி. ஒன்றா இருக்கிறது ஒன்றுங்கன்னு ஒன்று ஆத்ம தத்துவத்துக்கிட்ட வரணும். அங்கே தவிர மிச்சம் எல்லாத்திலும் துவைத்தம் இருக்குல்ல. அதனால் இந்த மாதிரி ஒரு சர்டன் க்ரைட்டீரியா అనేది லக்ஷணாத்தன்னா ஒரு க்ரைட்டீரியா, ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் இண்டிகேட்டர். அப்படி இல்லை அது ஆனுகூல்யமா பிரதிகூல்யமா அப்படி అనేది ఫేవరబుల్ అన్ఫేవరబుల్ అనేది ద్వయాభావः லக்ஷணம் వ్యవస్థితి. என்ன சொல்லணும்னா இந்த ரெண்டு ஆனுகூல்யம் பிரதிகூல்யம், ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள், இந்த ரெண்டு லட்சணங்கள் எல்லாத்திலும் இருக்கும். அனாத்மலும் ஒரு மனுஷனுக்கு இப்படி இதுன்னு இருக்கும். அதனால் அதை பற்றி பெருசாக நீ விசாரணை அப்படியெல்லாம் செஞ்சு கேள்வி கேட்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. சந்தேகம் இல்லை, ரூல் இருக்கணும்னு நினைக்காதே அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்தந்த பரிஸ்திதி நிலை தகுந்த போல் அந்தந்த அவனவனுடைய உள்ளே இருக்கிற கேரக்டருக்கு தகுந்த போல் குணங்கள் இருக்குல்ல இங்கே பிரவர்த்திப்பான். அதை லோகத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்போது இந்த டாபிக் இது உபசம்ஹாரம் பண்ணுறாரு. உபக்கிரம உபசம்ஹார
எப்போ கூட சாஸ்திரம் டீச்சிங் பண்ணும்போதும் ஆரம்பித்தது என்ன, எதுக்கு ஆரம்பிக்கிறோம் அதுன்னு சொல்லி அதுக்கு பேர் உபக்கிரமம், என்ட்ரி. அப்புறம் now we are closing the curtain. அப்போது அதுக்கு பேர் உபசம்ஹாரம். ஸோ அந்த பாயிண்ட் நீ திரும்பி ஹைலைட் பண்ணி, ஓ அங்கே தான் ஆரம்பித்தோம், ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இப்போ அந்த விஷயத்தை நீ இப்போ கன்க்ளூட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு வித்யாரண்யர் என்ன பேசுகிறாருன்னா, ஆத்மா பிரேயான் பிரியசேஷः द्वेषोपेक्षेत्ततन्ययोः इति व्यवस्थितो लोकः याज्ञवल्क्यमतं च तत्. இப்போ வந்தார். எந்த ஸ்லோகம் ஆரம்பித்தோமோ பிருஹதாரண்யக ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த யாக்ஞவல்யர் பத்னியான சிஷ்யனான மைத்ரேயி, விஷயங்களே புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுற புத்தி இருக்கிற மைத்ரேயி, நம்ம தான் எல்லோரும் இல்லைன்னு இவ்வளோ விவரணம் எதுக்கு இத்தனை ஸ்லோகம்? அவளுக்குன்னா நம்ம எல்லோருக்கும் இப்போ வரைக்கும் சொன்னது என்னென்னா, இதாப்பா 4 அதான் திரும்ப ஆத்மா அத்தியந்த பிரீத்தி, அப்புறம் சேஷா பிரீத்தி, அப்புறம் உபேக்ஷா அண்டு துவேஷம். இந்த 4 தான், இதே தான் விஷயம் புரிய வைக்கிறதுக்காக அவர் உபனிஷத்து லாங்குவேஜிலோ அங்கே பிருஹதாரண்யகத்தில் விஸ்தரித்து பேசி விவரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஸோ இப்போது இந்த விஷயம் நம்ம பகவத்கீதை கிருஷ்ணருடைய திருஷ்டிகோணத்தில் பார்த்தா பக்தி சாஸ்திரம் பற்றி பேசும்போது 12வது அத்தியாயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தாஸ்தே அதீவமே பிரியா. இந்த பக்தர்களுக்குள்ள இந்த பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர்னு 12வது அத்தியாயத்தில் ஒரு 4-5 வாட்டி சொல்லுவார். சரியா? அப்போது இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஓ பகவான் வேறே அந்த பக்தன் வேறே, அதனால் அந்த பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பகவான் பேசும்போதும் அந்த லெவலில் நம்ம எல்லோரும் கொஞ்சம் அந்த பக்திலேயே ரொம்ப இது இருக்கிறவன் அதுக்கு மேலேக்கு போகாதவன துவைத்தம் பேசுகிறார். பார்த்தியா, பகவான் இருக்காரு, அப்புறம் பக்தன் இருக்காரு அப்படின்னு தோணும். அதே பகவான் அதுக்கப்புறம் இல்லை, இது பேசினது அப்புறம் ஆக்சுவலாக 7வது ஞான விஜ்ஞான யோகம் 7வது அத்தியாயம் பேசும்போது அங்கே என்ன சொன்னாரோ, அந்த பக்தான பேர்னு மாற்றிட்டு ஞானி து ஆத்மைவமே மதம், ஞானி நான் ஒன்றுதா. என்ன புரியுது? இப்போ நீ ஞானம் அடையலைன்னா துவைதம் இருந்துகிட்டே இருக்கும், பக்தியில் துவைதம் போகாது. பக்தின்னு உபயோகப்படுத்திக்கிட்டு அத்வைத ஞானத்துக்கு வந்துதான் ஆகணும். அப்போதான் உனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, சர்வத்திலிருந்து விடுதலை, இல்லைன்னா கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் நமக்கு புரியறதுக்கு எப்படி வித்யாரண்யர் என்ன பேசி முடிச்சு என்ன சொன்னாரன்னு. சரி, இங்கே மட்டும் இல்லை, பிருஹதாரண்யகம் மட்டும் இல்லை, அடுத்த ஸ்லோகம் பார்க்காதங்க, போய் மீனிங்கும் படிக்காதங்க. யூ வில் கோ அவே ஃப்ரம் தி மெயின் டாபிக். இப்போ நான் சொல்கிறது அப்படியே கிராஸ் பண்ணி திரும்பி இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் அது மனநமாக நடக்கணும். இந்த ஸ்லோகாசு புஸ்தகங்கள் எல்லாம் அதில் ரொம்பவே தலை போட்டு இது பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங் நல்ல டைம் பாஸுக்கு தான் பண்ணலாம். பட் ரிவிஷன் பண்ணி அப்புறம் கிளாஸில் குருஜி சொன்னதே இப்போ இங்கே நான் படிக்கும்போதோ ஏதாவது அது தமிழில் என்ன பாஷை ஏதாவது இருக்கா, இல்லை இதில் நான் இப்போ அந்த சொன்ன 2 சேர்த்து ஏதாவது ஜிஸ்ட் எழுதலாமா, இப்படியெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலாம். அதுதானே 24/7 ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஈடுபடுறவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா யாருக்காவது ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா எப்போவது இன்ட்ரெஸ்டோட அப்பா அதுதான் கிரேட் திங், அது எல்லாருக்கும் வரும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வரும். இங்கே மட்டும் இல்லை, பிருஹதாரண்யகம் வேறு
శృతిలో ఇదే విషయత్తని వేరే இடத்தோடு சொல்லப்பட்டிருக்கேன்னு. ஏன்னா ஸ்ருதி அனந்தமாக இருக்கு, எத்தனோ உபனிஷத்துகள் இருக்கு. ஸ்ருதி எங்கே வேறுபாடு இல்லை, சொல்கிற விதானத்தில் அப்படி இருக்கலாம், சிலது கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற போல் தெரியப்படலாம். அதனால தான் ஸ்ருதி ஸ்மிருதிகள்னு புராணங்கள் எல்லாத்தினிக்கு சேர்ந்து பார்க்கும்போது கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும். சத்தியத்தினை உணர்த்துக்கானே தான் பகவான் வேதவியாசர் பிரம்மசூத்திரங்கள் ஏற்றிட்டு லாஜிக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து அனலைஸ் பண்ணுவாருங்க. பிரம்மசூத்திரத்துக்கு போகாமல் எங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு போகணுன்னா அதுக்கு அர்ஹத்தை வேணும். என்ன ரொம்ப டெக்னிக்கல், ரொம்ப டெக்னிக்கல். அதனால் கொஞ்சம் இப்போது நான் எவ்வளவோ சுருக்கி சாரம் எடுத்துகிட்டு பேசுகிறதுனால இந்த பஞ்சதசி ஏதோ அப்படி என்ஜாய் பண்ணுறோம். இல்லைன்னா இதே இப்படி கஷ்டம் இருக்குங்க பிரம்மசூத்திரம். சரி பார்க்குறோம், டைம் சந்தர்ப்பம் அட்லீஸ்ட் 4 சூத்திரமாவது எடுக்கணும். சதுர்சூத்திரம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கணுமே. சரி, என்ன சொல்றாரு? அந்யத்ராபி ஸ்ருதி பிராஹ புத்ராத் வித்தாத் ததான்யதஹ சர்வஸ்மாதாந்தரம் சத்வம் ததே தத் பிரேய இஷ்யதாம். வேறே ஸ்ருதிகளுக்குள்ளேயும் இதே போல் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே ஸ்ருதி? எந்த உபனிஷத்து? எங்கே? இதே பிருகதாரண்யகோபனிஷத்து ப்ளஸ் வேறு இங்கே கூட வேறு இருக்கலாம். ஏன்னா எல்லா உபனிஷத்து எல்லாம் எத்தனோ உபனிஷத்துகள் இருக்கின்ற. புருஷவித பிராமணம் பிருகதாரண்யகோபனிஷத்து முதல் அத்தியாயத்தில் 4வது செக்ஷனில் இந்த விஷயம் புருஷவித பிராமணம் அங்கே சொல்லும்போதும் இதே போல் தான் பணத்தோட கம்பேர் பண்ணும்போது புத்திரன் ரொம்ப பிரியம். ஆனால் இப்போ இந்த காலத்தில் ஆப்போசிட்டாக இருந்தால் இருக்கலாம். சரியா? பொதுவாக புத்ராத் வித்தாத் அப்படின்னு புத்திரனுக்கு மேலே பணத்துக்கு மேலே. அதேபோல் அந்யதா சர்வஸ்மாத் மிச்சம் எல்லாமே ஒன்று 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 கிரடேஷனாக நீ பார்த்துக்கிட்டே போ. ஓகே, இது எல்லாமே சரஸ்மாத். ஆந்தரம் தத்துவம் தத் ஏதது. ஒரு மனுஷனுடைய அஸ்தித்வம், உனிக்கி, இருப்புதல் ஆந்தரம் தத்துவம், அந்த ஆத்ம தத்துவம் ஸ்வரூப தத்துவம் தான் பிரேய. இது அங்கே ஸ்டேட்மெண்ட்டு. புத்திராத் வித்தாத் அந்யந்தர அஸ்மா எல்லாத்துக்கும் மேலே மிஞ்சியும் சர்வஸ்மாத் ஆந்தரம். ஆந்தரம்னா நெருங்கி உள்ளக்குள்ள நானாவே, அங்கே தூரமே இல்லை, டிஸ்டன்ஸ் இல்லை. அதில் தான் டியரஸ்ட். பிரேயன்னா டியரஸ்ட். ஆக்சுவலி கட்டோபனிஷத்தில் பார்த்து இந்த வார்த்தைகள் ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு சொல்லுவோம். பட் இங்கே எதுக்கு அந்த பிரேயஹானே வார்த்தை சொல்கிறாருன்னா, பொதுவாக நமக்கு டியரு டியரஸ்ட்டு லோகம் விஷயம் பற்றி தானே சொல்கிறோம். அப்போ தானே உனக்கு புரியும். பிரியம் అనేది வார்த்தை உபயோகப்படுத்த, லவ் అని வார்த்தை உபயோகப்படுத்துகிற. அப்போது உன்ன மேலே தான்ப்பா உனக்கு லவ்னு சொல்லணும். நான் உனக்கு மேலே தான்ப்பா உனக்கு பிரியம்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் உன்னை மேலே உனக்கு பிரியம் இருக்கிறது தான் ஸ்ரேயஸ்ன்னு சொல்லணும். அப்புறம் ஸ்ரேயஸ் அன்னது இங்கே பிரேயஸ் ரெண்டு ஆப்போசிட் ஆக்சுவல்லி. ஒன்று டவுன்ஃபாலும் ஒன்று மேலக்கனி அந்த கான்டெக்ஸ்டில். பட் அந்த பிரேயா அன்னது டேக்கன் இன் எ சிம்பிள் சென்ஸ் டியரஸ்ட்னு சொல்கிறதுக்கு. அதனால் நிறைய வாட்டி என்ன சொல்கிறோம், உனக்கு பிடிச்சது அப்படின்னு இல்லைப்பா, உனக்கு எது இஷ்டமோ இல்லை, எது உனக்கு ஹிதமோ பாரு, உனக்கு ஹிதம் என்னமோ பார்த்து அது தேர்ந்தெடுத்ததுக்கு பேர் ஸ்ரேயஸ். பிரேயஸில் என்னன்னா
எனக்கு பிடிச்சது, அதனால அக்கார்டிங் டு மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படின்னு போச்சு. உனக்கு ஹிதம் அது பார்க்கணும். அதனால் ஹிதம் பிரியத்துக்கு 2 வித்தியாசம் தெரியணும். இங்கே ஜென்ரல் வேர்டுனால பிரியவனை உபயோகப்படுத்தும் போது ஸ்ரேயான்னு சொல்கிறாரு. இதுதான் ஸ்ருதி பிராக, இதே தான் ஸ்ருதி சொல்கிறதுன்னு சொல்லி இஷ்யதாம் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் 57 எதுக்காக இவ்வளவு விசாரணை பண்ணோம்? ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு இத்தனை ஸ்லோகங்கள் சொல்லி இத்தனை விதமாக இத்தனை ஸ்ரோத்யா விசார திருஷ்டியாயம் சாக்ஷ்யேவாத்மான சேதரஹ கோஷான் பஞ்ச விவிச்சாந்த வஸ்துர் திருஷ்டிர் விசாரணம். எதுக்கு சொன்னோம் இவ்வளவு விசாரணம்? என்ன கதை? புலி அன்றீங்க, பையன் அன்றீங்க, பாரி அன்றீங்க, புல் அன்றீங்க. என்ன சார் இந்த உதாரணங்கள் எல்லாம்? எதுக்கு இவ்வளோ விசாரணை பண்ணவன்னா, சாஸ்திரம் பிரமாணம் நமக்கு இல்லையா? சாஸ்திரம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஸ்ருத்யோ. சாஸ்திர பிரமாணங்கள்னால அக்கார்டிங் விசார திருஷ்டியா அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான விதமாக விசாரணை பண்ணால் நிறைய பேர் படிக்கலாம், நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் சரியான எசன்ஸ் ஆஃப் இட், த டெப்த் அது கிடைக்காது. அதுக்கு 2 இருக்கு. சொல்கிறதே அந்த விதமாக டெப்த்தாக சொல்லணும், கேட்குறவனுக்கு புரியுற போல் சொல்லணும். ஆனால் அது கேட்டு புரிஞ்சு கிராஸ் பண்ணுறதுக்கு தகுதியும் இருக்கணும் கேட்குறவன். சரி, அயம் சாட்சி ஏவ ஆத்மா. கடைசியில் என்னன்னா, இத்தனை பேசிட்டு அப்புறம் அது எல்லாத்துக்கும் மனசு கொடுக்காது. நீ இத்தனை ஸ்லோகம் அயம் அப்படின்னா அந்த என்னது, அந்த ஆத்மா சாட்சி, அது சாட்சி, அது அப்படி தான் இருக்கு. அதனால சாட்சி ஏவன்னா தட் இஸ் விட்னஸர் எலோன். அது எதுவுமே பண்ணல, அது எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி அதுக்கு மேலே பிரியப்படுறதுனே என்னன்னு இது கேள்வி வந்துச்சு நடுவில். ஞாபகம் இருக்கா? எல்லா எபிசோட்ஸ் கேட்டிங்களா? போன வாரம் கேட்டிங்களா? தென் பாருங்க. அப்போது இன்னைக்கு இந்த எபிசோடு புரிஞ்சுக்கணும்னா நான் அவ்வளோ ரீகேப் கொடுத்தேன். ஓகே, ஏன் கேட்கல అనేది விஷயம் இல்லை, ஜஸ்ட் கேட்டேன். ஸோ கேட்டிங்களா? போன வாரம் கேட்கல அதான். ஸோ இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி வந்து கேட்குறீங்க, இது இன்றைக்கி என்னமோ புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் விஷயம் தட் இஸ் நாட் எனஃப். அப்போ தான் கீதா கூட வரிசையாக கேட்கணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்குறேன்னு நீங்கள் கேட்குறதுக்கு வருவீங்க, அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க நான் சொல்லுவேன். அதுக்காக இல்லை, நாங்கள் எல்லோரும் எப்படி படித்தோம், எங்கள் குருகளெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, அப்படிப்பட்ட இருக்கணும். சரி, இந்த மாதிரி ஆத்மா த சாட்சி அத்த பிரைமரி முக்கியாத்மா. அப்புறம் அதி பிரீத்தி அது மேலே என்ன சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு இப்படி கேட்டால் உங்களுக்கு கேள்வி வந்தால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சரி இந்த ஆத்மா மேலே தனக்கு தானும் பிரீத்தி, எனக்கு மேலே எனக்கு பிரீத்தி, உன் மேலே உனக்கு பிரீத்தி என்ன, அது என்ன சார் எப்படி இருக்கும் అని கேள்வி கேட்டானே. அது அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, அப்படியெல்லாம் அது சொல்கிற விஷயம் இல்லை. ஆக்சுவலி நீ கன்ஃபியூஸ் ஆகிற. இந்த பிரீத்தின்னு சொன்னால் இது போல் இருக்குமா, அது போல் இருக்குமா அப்படின்னு அவனை கேள்வி கேட்டால், அது ஆச்சாரியர் வந்து அது 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 அதையாக தான் இருக்கும். சரி, நீங்கள் இப்படியெல்லாம் சொன்ன எப்படி புரியும்? அதுதான் புரியாது, நீ புரிஞ்சுக்கோ. அது நீ புரிஞ்சுக்கணும்னா யூ நீட் ஏ ரைட் குவாலிஃபிகேஷன் மை டியர். அப்படி அதனால ஆத்மா இதரக அது தவிர மிச்சம் எல்லாமே
நான் அதெல்லாம் உண்மையே கிடையாது. என்னது ஏது வேற்றுமை இல்லை. முக்கியமாக ஒன்று கெட்டுன்னு ஆரம்பி பஞ்சகோஷான் விவிச்ச அந்த வஸ்து திருஷ்டி விசாரணம். எதுக்கு இவ்வளோ படித்து அது படித்து இது படித்து அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் அவ்வளோ கேட்டேன். சின்ஸ் 10 years I am listening, 5 years I am listening. பட் పర్సనాలిటీలో, బిహేవియర్లో, ఇమోషన్స్లో, காண்டக்டிலோ இன்டராக்ஷன்ஸிலோ ஒரு மாற்றம் வராமல் ஈகோ நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்குன்னா வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? அதனாலப்பா இவளை விசாரம் பண்ணது என்ன, பஞ்ச கோஷங்களில் நீ வெளியே வந்தியா முதல்ல இதெல்லாம் நிகேட் பண்ண முடியறதா? மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிம்ஹி நச்ச கிராண நேத்திரே. சும்மாவா படித்தோம், நல்ல டியூன் வச்சு ராதஸ்மரணம் சங்கரர் அனுபவத்தை கொண்டு வந்துக்கோ. நிகேட் பண்ணியா இது எல்லாத்தையும் சாட்சியன்னு சொல்லி சிந்தை பண்ணணும்னா இருக்கணும்னா யூ ஹாவ் டு சம்வாட் ஷுட் பிகம் இன்ட்ராவர்ட். தெர் இஸ் நோ அதர் வே. கொஞ்சமாவது கிரமக்கிரமமாவது. சரி, இன்னொரு 5 minutes. ஸோ இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது எப்படி சார் இந்த இன்னர் விஷன் ஆந்தர திருஷ்டினி வளர்த்துக்கிறது அப்படின்னு உனக்கு ஏதாவது திரும்பி உள்ள இன்னும் கொசுறு பிசுறு சந்தேகம் இருந்தால் நிறையா சொல்லிட்டோம், சொல்கிறேன். ஏன்னா இந்த அத்தியாயத்தில் கூட சொல்லணும் இல்லையா? அதனால் அப்படி சொல்கிறார். ஜாகர ஸ்வப்ன சுஷுப்தீனாம் ஆகமாபாய பாசனம் யதோ பவத்யசாவாத்மா ஸ்வப்பிரகாசசிதாத்மகः. ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறோம். பஞ்சகோஷங்கள் అనేది ஒன்றுக்குள்ளே இருக்கா, இல்லை உடம்புக்குள்ள பிராணம் இருக்கா, இல்லை பிராணத்துக்குள்ள உடம்பு இருக்கா? இது ஒரு குழப்பம் இருக்கும். சரி, இப்போ எனியோ அந்த டிஸ்கஷன் இப்போ நான் சொல்கிறேன். ஒரே பாயிண்ட் தானே. ఆనందమయ కోశంలో విజ్ఞానమయ కోశం ఇరికే, విజ్ఞానమయత్తులో మనోమయ కోశం ఇరికే, మనోమయ కోశత్తులో ప్రాணமய கோஷம் இருக்கே, பிராணமய கோஷத்தில் அன்னமய கோஷம் இருக்கு. ஆனால் இங்கிருந்து பார்த்தா உல்டாவாக இருக்கு. உல்டாவாக இருக்கு. அதனால தான் பஞ்சகோஷ விவேகம் விவரணம் சொல்லும்போது யூஸ் டு வெரி கேர்ஃபுல்லாக சொல்கிறோம். ஒரு விதத்தில் டயாகிராம் பொம்மை போடும்போது யோகா கிளாஸில் எல்லாம் முதல்ல எப்படி போட்டு லேயர்ஸ் போட்டால் இவன் நினச்சிக்குவான் எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்குன்னு. அப்படி போட மாட்டான். அதனால தான் மோர் அவுட் சைடு இருக்கும். ஆனந்தமய கோஷம் அங்கே விஸ்தாரமாக இருக்கு, அதுக்குள்ளே இது இல்லை இருக்கு. சரி, அதனால் அது புரியலன்னாலும் பரவாயில்ல, சிந்தனை பண்ணு. இங்கே 3 அவஸ்தைகள் இருக்கு பாரு உனக்கு. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு 3 அவஸ்தை தான். நீங்கள் ஒரு வேளை சார் எனக்கு பல அவஸ்தைகள் சார், என்ன அவஸ்தை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அது வேறே. ஓகே, அவஸ்தைக்குள்ள அவஸ்தை. உடம்புக்கு ரோகம் வியாதி வந்தால் வியாதிக்கு வியாதி வந்ததுன்னு சொன்னது போல ஆயிடுது. நினைவு கனவு தூக்கம் இந்த 3 தினந்தோறும் உனக்கு ஏற்பட்டது தானே. ஒரு கஷ்டம் இல்லாமல் 3 எல்லாம். அதுக்கு யாரும் எதுவுமே செலவு பண்ண வேண்டியதில்லை. இல்லை சார் டேப்லெட் போட்டதை தூக்கம், அது வேறே கதை கேஸ். ஆட்டோமேட்டிக்கலி நினைவு, ஆட்டோமேட்டிக்கலி கனவு, ஆட்டோமேட்டிக்கலி ஸ்லீப்பு. இப்படி 3 வருது. இது வரும்போது அது இல்லை, அது வரும்போது இது இல்லை, இது 2 இல்லாத போது அது இல்லை, அவர் என்ன இது? ஜாகர ஸ்வப்ன சுப்தீனாம் ஆகம அபாய பாசனம். இங்கே 3த்தில் என்ன தெரியுதுன்னா வரவு போக்கு தெரியுது. நினைவு வந்துச்சு, அப்புறம் போயிடும், கனவு வந்துடும், கனவு வந்துச்சு போயிடும், தூக்கம் வரும், தூக்கம் வந்துச்சு, தூக்கம் போயிடும், திரும்ப நினைவு வரும், இல்லை கனவுல நினைவுக்கு வரும்.
இப்படி ஆகம அபாயின, கமிங் அண்ட் கோயிங், இப்படியெல்லாம் தெரியறதே இல்லையா, உனக்கு அனுபவப்படுறதே இல்லையா, வாசனம். அப்போது இப்போ 3 வருது போகிறதுன்னு சொன்னால் எப்படி உனக்கு தெரியறது? இந்த 3த்துக்கு சம்பந்தப்பட்டாத அப்பாற்பட்ட தனியாக இருக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸை சாட்சியாக அப்சர்வராக இருக்கிறதுனால தானே உனக்கு தெரியறது. அதனால எதினால யாருனால பவதி அசௌ, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ தெரியறது மட்டும் இல்லை, அசல் நடந்து கொண்டிருக்கிறதுக்கே காரணம் அதிஷ்டானம் இல்லைன்னா எப்படி எல்லாம் நிற்கும், ஆகாயம் இல்லைன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கே நிற்கும், எங்கே சுற்றும், அது சுற்றுறது, அதுக்கு பாட்டு எங்கே சுற்றுறது, சுத்தாமல் இருக்கிற ஒன்றுல இருந்து சுற்றிட்டுருக்கு எல்லாமே. பாருங்க, எதுக்கு ஆகாயம் உதாரணம் கொடுக்குறோம் அவ்வளோன்னா, அதே போல தான் இங்கே ஸ்வப்பிரகாஷ சிதாத்மக ஆத்மா அது சொல்லி இது சிந்தனை 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 திரும்பி 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 மறுபடியும் 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 புனః பண்ணும். அதுதான் விசாரணத்துக்கு. வேறு என்னமா நிறைய டெக்னிக்ஸ் சொல்கிறோம், இப்படி பிரக்ரியாஸ். சரி, ஐ திங்க் இன்னைக்கு இவ்வளோ போதும். அடுத்த ஸ்லோகங்கள் அப்புறம் பார்க்கலாம். நான் 58 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.